ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் ரொம்ப வெயிலுங்க. இன்னும் பல ஊரில் மழைங்கிறாங்க. அப்புறம் நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நிலச்சரிவு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இயற்கை இவ்வளவு சீற்றமாக இருப்பதற்கு நம்ம தான். காடுகளெல்லாம் அழித்து ஃப்ளாட் போட்டோன்னா வேறு என்ன ஆகும் சொல்லுங்கள்? மரங்களை நம்ம பாதுகாக்கணும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. ஒரு மரமாவது நம்ம வளர்த்தாதானங்க நம்மளோட சந்ததியினரை நம்ம காப்பாற்றலாம். ஒரு பெண்மணியை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். கர்நாடகாவில் பிறந்தவங்க இவங்க. உத்தரகண்ட் மாவட்டம் ஹொனாலி அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவங்க. பேர் துளசி கவுடா. இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப ஏழை பெண்மணி. 2 வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க. அம்மாவோட சேர்ந்து தினக்கூலி வேலை தான் பார்த்தாங்க. இளம் வயதிலேயே கல்யாணமும் பண்ணிக்கிண்டாங்க. உடல்நலக்குறைவால் கணவரும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு மரங்களின் மீது தீராத ஆசை. மரங்களோடே தாங்க இருந்தாங்க. நிறைய மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கல்வி அறிவு இல்லை, இருந்தாலும் அனுபவ அறிவால் நிறைய மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த இடத்துல எந்த மரம் வளரும் எல்லாம் தெரிஞ்சு வளர்த்தாங்க. மரத்தோட பயன்களும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்கள கர்நாடகாவில் மரங்களின் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகளின் என்சைக்ளோபீடியா அப்படின்னு கூட செல்லமாக சொல்கிறாங்களாம். 2020 இவங்களோட சேவையை பாராட்டி நம்ம அரசு இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கக்கூட காலில் செருப்பு போடாமல் வந்தாங்களாம் இந்த அம்மா. இந்த அம்மாவோட சேவையை பாராட்டி மோடி அவர்கள் பாராட்ட தெரிவித்திருக்கார்கள். இந்த அம்மா மாதிரி இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு மரமாவது நம்ம வளர்க்கலாம். இவங்க 1,00,000 மரங்களை வளர்த்தாங்களாம். நம்ம ஒரு மரமாவது வளர்ப்போமே, செய்வோமா? நம்மளோட வரும் சந்ததியினரை காப்பாற்றுவோமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.